வணக்கம். நான் பர்கூர் தொகுதியிலேருந்து மணி பேனா 7 கதிர் சின்னத்தினோட வேட்பாளர். நாங்கள் இங்கே பரம்பரை விவசாயிங்க தான். இப்போ நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் எலெக்ஷனில் நின்றுருக்கோம். விவசாயிகளாம் ஒவ்வொரு தேர்தலையும் மறந்துடுறாங்க. தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றாலும் மறந்துடுறாங்க. அதனால் எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்ததுனால நாங்கள் தேர்தலில் நிற்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எங்களுக்கு விவசாயத்துக்கு முக்கியமான ஆதாரம் தண்ணி. கேஆர்பி டேமில் தண்ணி கடலில் போய் கலக்குது மழை காலத்தில். அந்த தண்ணி கடலில் கலக்கிறத ஒரு தடுப்பணை கட்டி இங்கே விடல. அந்த மாதிரி திட்டங்களெல்லாம் ரொம்ப செய்ய வேண்டியது. தண்ணி கொடுத்தா விவசாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா விவசாயத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டு வேஸ்ட் ஆகுது. தண்ணி நிலத்து வழியாக கடிச்சிட்டா கரண்ட்டு வேஸ்ட் ஆகிறதில்ல. ஆழ்துளை கிணறு போட வேண்டியதில்லை, கிணறு தூர் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆற்றுல போய் கடலில் கலக்கிற வீணாக போகிற தண்ணியை எங்களுக்கு ஒரு காவா வாரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். தேர்தலில் நாங்கள் மக்களுக்கோசரம், விவசாயிகளுக்கோசரம், இந்த வணிகர்களுக்கோசரம், இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் தினந்தோறும் சந்தித்து நாங்கள் எங்களால் முடியாதான் நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். அடிப்படையாக நாங்கள் தேர்தலில் நிற்க வேண்டியவங்களே கிடையாது. நாங்கள் விவசாயம் பண்ணுவோம், நாங்கள் எங்கள் பொழப்பை பார்ப்போம். தேர்தலில் நிற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாங்கள் ஜெயிச்சோம்னா மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவோம். எல்லா மக்களும் எங்களோட கொள்கையை ஏற்றுக்கினாங்க, எல்லாம் ஓட்டு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி. நாங்கள் ஜெயிச்சோம்னா விவசாயத்துக்கு தண்ணி கொடுப்போம், அந்த மாங்காய்க்கு நல்ல விலை கொடுப்போம். அது மார்க்கெட்டில் விலை போலன்னு அரசாங்கத்துக்கிட்ட இழப்பீடு வாங்கி தரத்துக்கு நாங்களே இங்கே போராடுற மாதிரி நாங்கள் சட்டசபையிலே போராடுவோம். அங்கேயே போன மாதிரி படுப்போம், அங்கேயே போன மாதிரி போய் சட்டசபையில் உட்காருவோம். இந்த மாதிரி நூதனமாக பண்ணி பிரதமர்கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ காலில் விழுந்தோன்னா கூட நிதியை வாங்கி தருவோம். ரெண்டாவது என்னென்னா, அந்த பூச்சி மருந்து, விதை, இது எல்லாமே இலவசமாக கொடுப்போம். 50% மானியத்தில் இது கொடுப்போம். இப்போ மகளிருக்கு பேருந்து கொடுக்குறது நான் வரவேற்கிறேன். அது தப்புன்னு சொல்ல. பணக்காரரும் ஃப்ரீயாக போகிறான், இல்லாத ஏழையும் ஃப்ரீயாக போகிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே விவசாயத்துக்கு நம்ம மானியம் கொடுத்தோம்னா 50%, எல்லாரும் சோறு விவசாயம் தான் விளைஞ்சி கொடுக்குறான். அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு போதிய விலை கிடைக்கிறதா, அவனுக்கு லோனாவது மானியம் 50% மானியத்தில் கொடுக்கலாம். அதுக்கு தான் அந்த திட்டத்தை நாங்கள் 50% மானியத்தில் கொடுக்குறோம். ரெண்டாவது, ஏற்கனவே நிறைய நஷ்டம் ஆகிட்டாங்க, அதனால விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு அறிவிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா, முதியோர்கள் ரொம்ப, அதாவது சாப்பாடு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஓஏ வச்சு என்னங்க பண்ண முடியும்? அவங்களுக்கு மருத்துவ உதவி சாப்பாடு கூட பத்தாது. அதனால் 5000 ரூபாய் ஓஏப்பு கொடுக்குறதா அறிவிச்சிருக்கோம். அது இல்லாத படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு முதன்மையாக இருக்கிற மாணவர்களை வெளிநாடு, இந்த டெல்லி நாடாளுமன்றம், இந்த மாதிரிலாம் தேசத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் அழைத்து போகிறோன்னு சொல்லுங்க. அப்போ மாணவர்கள் எல்லோரும் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ கல்வி வளர்ச்சி ஆகும். இப்போ என்னென்னா, நாங்கள் விவசாயிங்க மக்கள், நாங்கள் டெய்லியும் எங்கள் கிட்ட பிரச்சனை சொன்னது தான், நாங்கள் மக்கள் சொன்னது தான் போட்டிருக்கோம் தேர்தல் அடிக்க. மக்கள் போகிற இடத்துல எல்லாமே எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கினாங்க, எங்களையும் ஏற்றுக்கினாங்க. எல்லாருமே ஓட்டு போடுறேன்னுக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10,000-20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்கூர் தொகுதியில். பர்கூர் தொகுதி மக்களுக்கும் பத்திரிகை செய்தியாளருக்கும் நன்றி.